இந்த பட்டன் கொலை நடந்த இடத்துல இருந்து கிடைச்சதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த பட்டனும் பாண்டித்துறையினுடைய கோட்டில் இருக்கிற பட்டனும் ஒரே மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருடைய கோட்டில் ஒரு பட்டன் இல்லை. நான் இந்த பட்டன் அதுவா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாண்டித்துறை நல்லவரோ கெட்டவரோ, நாம் அவரை எப்படி கண்காணிச்சு தான் செய்யணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நல்லா முடிவு பண்ணு. பல கோணங்களையும் நின்று பார்த்தேன். உன்னை மர்மவனா ஏத்துக்கிறது தான் கரெக்ட்ன்ற முடிவுக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் நான் இன்னைக்கு அவ்வளவு பிடிவாதம் பண்ணேன். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூட இருக்கும். ஆமா, விஜயா என்ன சொன்ன? விஜயா என்ன சொல்றது? நான் சொன்னா சரின்னு சொல்ல போறேன். ஆனா விஜயா இப்ப வீட்டுல இல்லை. வீட்டுல இல்லையா? எங்க போயிருக்கு? மாம்பலம் சாதுல்லா ரோட் பொன்னா நம்பர் வீட்டுல இருக்கிறாங்க. அங்க ஏன் போச்சு? அங்க யார் இருக்காங்க? பர்சனல் மேட்டர். உனக்கு அப்புறம் விளக்கமா சொல்றேன். நீ அவளை போய் கூப்பிடு. மாட்டேன்னு அங்க இருக்கிறவங்களுக்கு மறுப்பாங்க. எப்படியாவது விஜயாவை கூட்டியாது. மறுப்பாங்களா? ஒரு நொடியில கொண்டு விஜய், பயப்படாதே. என்ன பிரதர், பெண்கள் கிட்ட மரியாதை குறைவா நடக்கிறது பண்புள்ள செயல்.
நாம் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள புகுந்து விஜயாவை கையை பிடிச்சு இருக்கிறோமா? அம்மா என் கண்ணே, என் செல்வமே. பாவி அம்மா, எத்தனையோ வருஷமா நாம் பிரிஞ்சிருந்த என் செல்வத்தை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டியே. தம்பியையும் தாயையும் பார்க்கணும்னு ஆசையோட ஓடி வந்த என் தங்கத்தை இப்படி அடிச்சு அலங்கோலமாக்கிட்டியே. எந்த ரத்தம் உன் உடம்புல ஓடுதோ அதே ரத்தம் ஓடுற இந்த உடம்புல காயத்தை உண்டாக்கிட்டியே. அண்ணன் அடிக்கிறது தானா உன் அன்பு? கூட பிறந்தவனை கொல்றது தானா உன் ரத்தம்? அம்மா, இதுக்குத்தானா அண்ணனை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டு? இவராய அண்ணன்? அம்மா, என் தம்பி இவன் தானா? ஆமாப்பா, குழந்தையா இருக்கும் போது நீ தொட்டி நாட்டு எந்த தம்பியை தூங்க வச்சியோ அந்த வாஞ்சையுள்ள தம்பிதான் உனக்கு இப்படி வரவேற்பு கொடுத்திருக்கும். ஐயோ போதும், என்ன கொல்லாதீங்கப்பா, என்ன கொல்லாதீங்க. அம்மா அம்மா, தம்பின்னு தெரியாம நான் தாமா தப்பு செஞ்சுட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி அழுவது பார்க்கும் போது என் இருதயம் மெரிச்சிடும் போல இருக்கு. ஐயோ தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா. முருகா, முருகா, இந்த காட்சியை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். மோகன், ராஜு, ராஜு, அண்ணா, எந்த கண் உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்ததோ அந்த கண் உங்க மேல் நெருப்பாரி கொட்டுச்சு. எந்த வாய் உங்களை அண்ணால் அழைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த வாய் உங்களை அநியாயமா பொய் சொல்லிடுச்சு. அண்ணா, எந்த கை உங்களை அன்போட அணைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது அண்ணா அந்த கை உங்களை அடிச்சுட்டு அண்ணா. அண்ணா, என்ன மனுஷன்? இல்ல தம்பி, இல்ல தம்பி, அண்ணா, இல்ல தம்பி, இல்ல தம்பி, நீதான் என்ன மன்னிக்கணும், நீதான் என்ன மன்னிக்கணும் தம்பி. நம்ம முதல் சந்திப்பு இப்படியா வந்து முடியுதோ? தம்பி, உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதா? உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதா? நீங்க யாருன்னு தெரியாம ஏதேதோ தவறா பேசிட்டு தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. கண்ணே, விஜயா கிட்ட நீ ஏப்பா அப்படி நடந்துகிட்ட? நான் ஒண்ணும் தவறா நடந்துக்கலமா. இது நம்ம வீடுன்னே எனக்கு தெரியாதுமா. நான் பாண்டித்துறை பேங்க் போயிருந்தேன். அவர் மகன் இங்க இருக்கிறதாகவும் எப்படியாவது அழைச்சிட்டு வரும்படியும் சொன்னாரு. அதனால்தாம்மா கொஞ்சம் முரட்டுத்தனமா நடக்கும்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. ஆமா, பாண்டித்துறைய உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? இல்லம்மா, எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். அதுவும் வியாபார முறையில தான். ஆமா, நீ இந்த ஊருக்கு எப்பமா வந்த? நீ திருச்சிக்கு வந்த அன்னைக்கு உன் தம்பிக்கு இங்க மாத்தம் ஆயிடுச்சு. ஆமா அண்ணா, நான் இங்க வந்ததும் கடற்கரையில ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலையை செய்தது யாருங்கிறத கண்டுபிடிக்கத்தான் நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கணும்னு உன் தம்பியை ஆசீர்வதிப்பா. என்னம்மா அது? என்ன போய் தம்பி ஆசீர்வதிக்க சொல்றீங்க? என்ன யாரு? அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தானே சகலமும். என்னடா யோசிக்கிறீங்க? நான் ஆசீர்வதிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் தம்பி. நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் ஆசீர்வாதப்படி கொலைகாரன் கிடைச்சு அதனால உன் தம்பிக்கு நல்ல பேரு கிடைக்கட்டும். அம்மா, இப்போ எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்குது. நான் போயிட்டு வரேம்மா. அப்படி என்ன அவசரம்? இரு, சாப்பிட்டு போல. நான் தான் அப்புறம் வந்து சாப்பிட போறேன். அம்மா, இந்த காஃபி சாப்பிடுங்க. பரவாயில்ல.
காபி சாப்பிடுறதுக்கு என்னன்னா கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் தான் சாப்பாட்டுக்கே வரப்போறேனே தம்பி. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நிச்சயம் வரேன். சரிண்ணே. அம்மா வரம்மா. சீக்கிரம் வந்துடுப்பா. வரேன் தம்பி. வந்துடுண்ணா.